ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமக ஒரு முடிவு வந்துருச்சு, ஒரு லைன்ல வந்துருச்சு, இதுதான் எண்டு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ரேஞ்சில் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அதிரடியா முடிவு எடுத்திருக்காரு. ரெண்டு தரப்புல இருந்து செயற்குழு மீட்டிங் நடந்துச்சு. ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு அன்புமணிக்கு கண்டனங்களை தெரிவிச்சு கிட்டத்தட்ட 25 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அன்புமணி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயாவுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்கள தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்பு என்ன பண்ணிருக்கு, தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கு. இதுல ஐயா தரப்பு பாத்தீங்கன்னா சைலண்டா ஒரு வேலை செஞ்சுட்டாங்க. அன்புமணிக்கே அறிய முடியாத ஒரு ஆப்பு அப்படின்றது தான் நம்ம வச்சுக்க முடியும். என்ன பண்ணாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்குழு மீட்டிங்ல நான் தான் தலைவர், ஒருமித்து எல்லாரும் என்ன சூஸ் பண்ணிருக்காங்க, சட்டப்படி என்ன பண்ணிருக்காங்க, என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மே 28ஆம் தேதியோட அன்புமணியோட தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ நான் என்ன பண்றேன், செயற்குழு மீட்டிங்கை கூட்டி நான் தான் தலைவர், முறைப்படி நாங்க தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சைன் பண்ணி அந்த செயற்குழு உறுப்பினர்கள் 1000 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் சைன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கணும். இப்ப என்ன யாரு இப்போ பாமக யாருக்கிட்ட இருக்கு, யார் தலைவர் அப்படின்றத அவங்க அங்கீகரிக்கணும். இது விஷயமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போனதுல அது ஃபெயிலியரா தான் ஆயிடுச்சு. உங்களை நம்பியெல்லாம் கட்சி கொடுக்க முடியாது சார். ராமதாஸ் ஐயா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், அவரை மீறி பாமகவை எடுத்து உங்ககிட்ட பிரிச்சு கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார், நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அனுப்பிட்டு இருக்காங்க. இவரும் ஒரு மாதிரி சோர்வான முகத்தோட தான் சென்னைக்கு திரும்பினாரு. ஸோ டெல்லியில இருந்து ஒரு சோர்வான முகத்தோட தான் சென்னைக்கு திரும்பினாரு அப்படின்றத நம்ம பேசப்பட்டது. ஆனா இங்க ஐயா அவர்கள் கிட்டே நீங்க ஜித்து வேலை காட்ட முடியுமா? அவர் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், அந்த தலைவர்கிட்டே நீங்க இந்த மாதிரி ஜித்து வேலை காமிச்சீங்கன்னா அவர்களெல்லாம் யாருங்க? அவரு எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி, அவருடைய அருமை பெருமை தெரியாம அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி விளையாடிட்டாரு, பண்ணிட்டாரு, கூட சேர்ந்து அந்த ஆதரவாளர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தரப்பினர் பொங்கி எழுந்திருக்காங்க. உண்மையும் அதுதான் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 மே 28ஆம் தேதியோட, அதாவது கடந்த மே 28ஆம் தேதியோட அன்புமணி தலைவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது. இது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது. எப்போ அவர் தலைவர் பதவி தேர்ந்தெடுத்தாரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையமே உங்க கட்சியில ஒரு உட்கட்சி தேர்தல் வச்சு யாரு தலைவர் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது கட்சியுடைய நிலைமை. சோ அதனால ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல என்ன பண்ணாரு, நிர்வாக குழுவை கலைச்சிடாரு. இது நிர்வாக குழு இருந்தா தானே நீங்க தலைவர், இவர் பொதுச் செயலாளர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு இருக்கும். நிர்வாக குழுவை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு குழுவை என்ன பண்ணாரு, நியமிச்சாரு. நிறுவனர் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய சட்ட விதி இருக்கு. ஏன்னா ஒரு நிறுவனர் தான் நிர்வாக குழு அமைக்கிறதும் கலைக்கிறதும் அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய சட்ட விதிகள் இருக்கு. அதே போல தலைவர் பதவி காலாவதி ஆகிவிட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அதிகாரம் நிறுவனருக்கு தான் வருது அப்படின்னும் பாமகவுடைய சட்ட விதிகள் சொல்லுது. இது தவிர்த்துட்டு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டணும்னா நிறுவனர் தான் கூட்டணும், நிறுவனருடைய அனுமதியோட தான் தலைவர் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாமகவுடைய சட்ட விதிகள் இருக்கு. சோ இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சிறப்பா செஞ்சிட்டாரு அப்படிதான் சொல்லணும். மே 28ஆம் தேதி இவருடைய பதவி முடியுது, 29ஆம் தேதி நான் தான் தலைவர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அது தவிர்த்துட்டு நிர்வாக குழுவை கலைக்கிறாரு. கலைச்சிட்டு அன்புமணி அவர்களை உறுப்பினர்ல இருந்து தூக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம புதிய நிர்வாக குழுவையும் அவர் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. உருவாக்குற கையோட அந்த நிர்வாக குழு மீட்டிங் என்ன பண்றாரு, கூட்டுறாரு. அதை தொடர்ந்து செயற்குழு மீட்டிங் கூட்டி நான் தான் தலைவர், அன்புமணி அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ தலைவரை யாரு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கோ கூட்டணி கட்சியோட யாரு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை நிர்வகிக்கிறதோ எல்லா அதிகாரமும் ஐயா அவர்களுக்கு உண்டு அப்படின்னு அந்த செயற்குழு மீட்டிங்ல தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. கட்சிக்கு பாதகமா யாரு நடந்தாலும் அவங்கள உடனடியா அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஐயா அவர்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் ஏகப்பட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இதுல ஐயா அவர்கள் நான் தான் தலைவர் அப்படின்றத முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இந்த நிர்வாக குழு உறுப்பினர் பட்டியல், அதே போல செயற்குழு உறுப்பினர் பட்டியல் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்க ஒரு மிஸ்டேக் கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா என்ன பண்ணிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாரு. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போன செய்தி கேட்ட உடனே அடுத்து அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, டெல்லிக்கு பயணம் சொல்றாரு. இப்ப டெல்லிக்கு பயணம் சென்று அங்க எதுனா ஒரு குளிர் வேலை பண்ணலாமா, எதுனா வேலை பண்ணலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல.
இவரு மகன், அவர் அப்பா, எத்தனை தலைவர்களை பார்த்திருப்பாரு, எத்தனை தடைகளை தாண்டி அவர் வந்திருப்பாரு, எப்படி எப்படி யாரார்கிட்ட எப்படி எப்படி அரசியல் செய்யணும் அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரியும். இவரு கத்துக்குட்டி, அவர் ஆசான். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கிட்ட உங்க ஜித்து வேலை காட்டலாமா? நீங்க எப்பேற்பட்டவுடைய மகன், அவருக்கிட்டயே உங்களுடைய அரசியல் விளையாட்டை காமிச்சா அவர் எப்படி அரசியல் வேலையை செய்வாரு? அவர் எத்தனைலாம் அரசியல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் ஐயா ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் அன்புமணி என்ன பண்றாங்க, வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ அன்புமணி அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் என்ன நினைச்சிட்டாரு அன்புமணி அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா அவர்கள் பயம் காட்டுறதுக்காக பண்ணுவாரு, ஏன்னா நம்மள மேல அவருக்கு மேல ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு. ஐயாவுக்கு அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அன்புமணிக்கு மாற்றா தன்னுடைய மகள் காந்திமதியை கொண்டு வந்துட்டாரு. இப்போ காந்திமதிக்கு ஒரு பதவி கொடுக்க போறதா பாமகவுல அடிபட்டு இருக்கு, பேச்சு அடிபட்டு இருக்கு. குறிப்பா அன்புமணிக்கு டம்மி பண்ணிட்டு தன்னுடைய மகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது சொன்னேன். செயற்குழு மீட்டிங்ல கீழே உட்காந்துட்டு இருக்காங்க காந்திமதி. உடனே எம்எல்ஏ அருள் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க மேல வாங்க மேல வாங்கன்னு சொல்லிட்டு வருந்தி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மேல என்ன பண்றாங்க, ஸ்டேஜ் மேல உட்கார்றாங்க. அந்த செயற்குழு மீட்டிங்ல அவங்களுக்குன்னு தனியா என்ன பண்ணிருக்கு, ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற பேச்சும் இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. மருமகளுக்கு ஒரு நியாயம், மகளுக்கு ஒரு நியாயமா, உங்க மருமகள் கட்சிக்குள்ள வரக்கூடாது, தேர்தலுக்கு நிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க, இப்ப உங்க மகளே கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா இருந்தாலும் இங்க அன்புமணிக்கு மாற்றா தன்னுடைய மகளை கொண்டு வந்திருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அதனால இப்போ அன்புமணி என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏன்னா இவங்க இப்படிதான் பயம் காட்டுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க, இதுக்கு மேல அவங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அன்புமணி என்ன பண்றாரு, அசால்ட்டா இருந்துட்டார். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. ஐயா அவர்களுடைய நிலைமை புரிஞ்சு அவர்கிட்ட போய் என்ன பண்ணிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, இது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி செஞ்சுட்டேன், ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் இருந்திருக்கணும். ஆனா இல்ல, அதை மாறி போயிட்டு மீறி போட்டு யாரோ பின்னாடி இருந்து உங்களை இயக்குறாங்க, அப்பாவுக்கு எதிராகவே நீ அரசியல் செய்யலாமா அப்படின்ற ரேஞ்சில ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, இப்ப அதிரடியான முடிவு எடுத்து என்ன பண்றாரு, சவுக்க கையில் எடுத்திருக்காரு. சவுக்க கையில் எடுத்து சுழட்டி சுழட்டி அடிச்சிருக்காரு. இப்ப இந்த சுழட்டி சுழட்டி அடிச்சதுல அன்புமணியும் அன்புமணியுடைய ஆதரவாளர்களும் எங்க போய் தஞ்சம் அடைய போறாங்க அப்படின்றது தான் ஒண்ணு தெரியல. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் சேரணும். இப்ப இதுதான் விஷயமே. ஏன்னா இப்ப ஐயா அவர்களுக்கு என்னன்னா தலைவர், இப்போ அன்புமணியை செயல் தலைவரா நியமிக்கணுமா, இல்ல தலைவரா நியமிக்கணுமா, இல்ல கட்சியில உறுப்பினரா இருக்கணுமா இல்லையா, இல்ல பதவி கொடுக்கணுமா இல்லையான்றத ஐயா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, கட்டமைச்சு என்ன பண்ணிருக்காரு, இப்ப எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப தேர்தல் ஆணையம் இந்த செயற்குழு மீட்டிங் அங்கீகரிக்கணும். அடுத்தபடியா பொதுக்குழு கூட்டி அங்கேயும் என்ன பண்ண போறாரு, ஐயா அவர்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்கை பார்க்க முடியாம எல்லா அத்தாட்சி சேர்த்து செயற்குழு நடந்துல ஒரு லெட்டர் அனுப்புன மாதிரி பொதுக்குழுல கூட்டி என்ன பண்ண போறாங்க, ஒரு லெட்டர் அனுப்ப போறாங்க அப்படின்ற பேச்சு வந்திருக்கு. இப்ப அன்புமணி அவர்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒண்ணு கட்சிக்குள்ள சேரணும், ஐயாவுக்கு உட்பட்டு கீழ்பட்டு கட்சிக்குள்ள சேரணும், இல்லையா தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் அன்புமணி அவர்கள் இருக்கிறாரு. இதன் மத்தியில டெல்லிக்கும் அவர் போயிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா அவர்கள் எடுத்த சாட்டையினால அன்புமணி அவர்கள் சுருண்டு விழுந்திருக்கிறாரு. இப்ப அன்புமணி அவர்கள் ஒண்ணு தனி கட்சி ஆரம்பிக்கணும், இல்ல ஐயா கூட போய் சேர்ந்து பண்ணிக்கணும். என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.